இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, சுவாமிக்கு அன்னாபிஷேகம் ஏன் செய்யப்படுகிறது, அதன் தாத்பரியம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடைய பார்க்க போறோம். அதாவது ஆகம விதிகளின்படி ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் ஒவ்வொரு விதமான அபிஷேகங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆகம விதிகளில் கொடுத்துருக்கா. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு வைகாசி மாதம் பார்க்கும் பொழுது சந்தனாபிஷேகம், ஆனி மாதத்திலே பார்க்கும் பொழுது முக்கணிகள் அதாவது மாப்பலா வாழையை கொண்ட ஒரு அபிஷேகத்தினை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்கா. அந்த வரிசையிலே பார்க்கும் பொழுது ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளிலே, ஐப்பசி மாதத்திலே வருகின்ற அந்த பௌர்ணமி நாளிலே சுவாமிக்கு அன்னாபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கா. ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்தை ஒரு விசேஷ பலனை தருவதாக கொடுத்திருப்பார்கள். இது போக இன்னும் ஒரு சில ஆலயங்களிலே, ஒரு குறிப்பிட்ட ஆலயங்களில் பார்த்தோம்னா ஒரு ஸ்படிகலிங்கம் மாதிரி வச்சுருப்போம், அதுக்கு தினசரியே அவர்கள் அன்னாபிஷேகத்தினை செய்து வருவார்கள். இப்படி தினசரி அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய இடங்களும் உண்டு. இது என்ன சார், இது அன்னம் ஒரு 10ங்கிற மாதிரி தானே சொல்லுவா, இந்த அன்னத்தை கொண்டு போய் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாமா, இதில் என்ன சார் பேக்ரவுண்டில் ஒரு ரீசன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உண்டு. இதற்கு ஆதாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வேதமே இதற்கு ஆதாரத்தை தருகிறது. சாமவேதத்தில் பார்த்தோம்னா ஒரு உயரிய மந்திரம் உண்டு. அந்த மந்திர பாகத்திலே பார்த்தோம்னா ஒரு லைன் அப்படிங்கிறது வரும் சாமவேதத்திலே, அகமன்னம் 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 அகமன்னாதோ ஓ அகமன்னாதோ ஓ அகமன்னாதா அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரமானது வரும். இதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுவாமி எப்படி தெரியுமா நமக்கு சொல்றார், அந்த அன்னமாகவே நான் இருக்கிறேன், அன்னமே நானாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி நமக்கு சொல்றாராம். ஆக அன்னம் என்பது இறை ஸ்வரூபம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னும் சுலபமாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியே சொல்கிறேனே, ஒரு அரிசி அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கோங்களேன். அந்த அரிசியை அப்படி நீட்டு வாக்கில் எடுத்து வச்சு பாருங்கோ, அல்லது அந்த அரிசியானது அது சமைக்கப்பட்டு அது கூட ஒரு சாதம் ஒரு பருக்கையாக கூட எடுத்து அப்படி நீட்டு வடிவில் வச்சு பாருங்கோ, அது நமக்கு ஒரு லிங்க வடிவமாகவே தோன்றும். ஒரு சிவலிங்க வடிவத்திலேயே தான், அதுவும் மேலே இருக்கார் இல்லையா அந்த ஆவுடையார், அந்த லிங்க ரூபமாகவே நமக்கு அது காட்சி அளிக்கும் அந்த அன்னம் என்பது. ஆக ஒரு அன்னாபிஷேகம் செய்யும் பொழுது பார்த்தோம்னா அந்த இடத்திலே ஒரு சகஸ்ரலிங்கம், ஒரு 1008 லிங்கம் இல்லை, ஒரு 1,00,000 லிங்கம் இல்லை, ஒரு கோடி லிங்க தரிசனத்தையே நாம் அந்த இடத்திலே செய்கிறோம். ஒரு அன்னாபிஷேகத்தோடு ஒரு சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல எத்தனை அன்ன பருக்கை அப்படிங்கிறது இருக்கும், கணக்கிடவே முடியாதல்லவா. அத்தனை லிங்க திருமேனிகளை நாம் ஒரே நேரத்திலே தரிசனம் செய்வது போல் ஆகிறது. ஆக இந்த அன்னாபிஷேகத்திலே சுவாமியை நாம் தரிசிக்கும் பொழுது நமக்கு ஸ்வர்க்க பிராப்தி என்பது கிடைக்கிறது. இதைத்தான் எப்படி சொல்லியிருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா, சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கும் தெரியுமா. அதாவது இந்த சோற்றிலே சுவாமியை நம்ம ஒரு அபிஷேகம் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த சோறு கண்ட இடம், எவர் ஒருவரெல்லாம் அந்த அன்னாபிஷேகத்தினை தரிசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே சொர்க்கலோக பிராப்தியை அடைகிறார்கள். இது போக அந்த இடமே ஒரு சொர்க்கலோகமாக மாறிப்போகிறது. இறைவன் தானே எல்லோருக்குமே உணவளிப்பவன், வயிறார உணவளிப்பவன் இறைவன்தான். அதற்கு நன்றி கடனாகத்தான் நாம் இந்த அன்னாபிஷேகத்தினை செய்கிறோம். ஒவ்வொரு முறையுமே அந்த சுவாமியை நம்ம அந்த அன்னாபிஷேகத்தில் தரிசனம் பண்ணும் பொழுது நம்ம எப்படி தெரியுமா பிரார்த்தனை வச்சுக்கணும், இதே போல எல்லோருக்கும் எப்பொழுதும் வயிறார உண்ண உணவு என்பது கிடைக்க வேண்டும். யாருக்கும் பசி பட்டினி என்கின்ற அந்த வார்த்தைக்கான பொருளே தெரியக்கூடாது. அப்படி நீதான் எல்லோருக்கும் உணவளித்து கொண்டிருக்கிறாய், குறைவில்லாமல் உணவளித்து கொண்டிருக்கின்ற இந்த பணியானது என்றென்றும் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சுவாமிண்ட பிரார்த்தனை வச்சுக்கணும். நம்ம இன்னும் அதை எளிதாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோட்டிலிங்க தரிசனம் அப்படிங்கிற மாதிரி நான் அதை உருவகப்படுத்தி சொன்னேன். இன்னும் நமக்கு வேதம் இன்னும் தெளிவாகவே சொல்றது எப்படி தெரியுமா, அன்னம் பிரம்மா அப்படின்னே சொல்றது. அந்த பரபிரம்மே இந்த அன்னம் தான். இந்த அன்னம் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனோம்னா, இந்த அன்னம் என்பதுதான் ஹவிர் பாகம்னே சொல்லுவா. ஒரு யாகங்களை செய்யும் பொழுது ஹவிச அன்னம்னு சொல்லுவா தெரியுமா. அந்த ஹவிசின் மூலமாக இந்த தேவர்களுக்கே நாம் உணவளிக்கிறோம். இந்த ஹவிர் பாகமாக இந்த அன்னத்தை தான் யாகத்திலேயே செலுத்துகிறோம். அத்தனை உயர்வு இந்த அன்னம் என்கின்ற அந்த பொருளிலே இருக்கிறது. ஆக இந்த அன்னாபிஷேகத்திலே இறைவனை தரிசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு என்பது என்றென்றும் வளமாகவே நீடித்திருக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.